கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா 5th T20I. இந்தியா ஒரு பயங்கரமான வின்னர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அண்ட் இது மூலமா சீரீஸையுமே அவங்க கேப்சர் பண்ணிருக்காங்க. இந்த சீரீஸ், இந்த மேட்ச் மட்டும் இல்லாம இந்த ஹோல் சீரீஸை பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறோம். யாருக்கிட்டனா கிரிக்கெட் அனலிஸ்ட் ஷியாம் அவர் தான். வணக்கம் ஷியாம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் லியோ. ஃபர்ஸ்ட் முதல்ல இந்த கேள்வி உங்ககிட்ட தான் ஆரம்பிக்கிறேன். உங்களோட ஃபேவரட் டீம் சவுத் ஆப்பிரிக்கா நல்லாவே தெரியும். இதே தான் நீங்க நீயா நானால வேர்ல்டு கப் எடிஷன் ரெஜிஸ்டர் பண்ணீங்க. முதல்ல சொல்லுங்க, இப்ப இந்தியா இன்னும் ஒரு 50 நாள்ல வேர்ல்டு கப் ஆட போறாங்க. அதே டைம் சவுத் ஆப்பிரிக்கா ஆட போறாங்க. இஸ் சவுத் ஆப்பிரிக்கா இந்த வேர்ல்டு கப்புக்கு ரெடியா இருக்காங்களா? போன வேர்ல்டு கப்போட ஃபைனலிஸ்ட் இந்த 2 பேரும். நம்ம ஃபைனல் அப்பவே நம்ம 2 பேருமே சண்டை தான் போட்டிருப்போம். நான் இந்தியா பக்கம் நின்று சவுத் ஆப்பிரிக்கா நின்று இருப்பீங்க. இப்போ சவுத் ஆப்பிரிக்கா ரெடியா இருக்காங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த டீம் எது பண்ணா சவுத் ஆப்பிரிக்கா அந்த ஒரு கன் ஸ்குவாடா இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? நான் கேள்வி முதல்ல உங்ககிட்ட ஆரம்பிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இதனால நான் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு क्वेश्चन நான் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்குது. பட் தி திங் இஸ் ரைட். எனக்கு நான் அன்னைக்கு அந்த நீயா நானால சொன்ன ஒரே விஷயம் தான், பெரிய ஸ்டார் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் பிளேயரை நம்ம இன்னுமே பிக் பண்ண முடியல. குவிண்டன் டிகாக் ஒரு மேட்ச் ஆடுறாரு, டெவால் பிரேவிஸ் ஒரு மேட்ச் ஆடுறாரு, டேவிட் மில்லர், மார்க்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மேட்ச் ஆடுறது தான் சவுத் ஆப்பிரிக்காவோட பிகெஸ்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பிகெஸ்ட் வீக்னஸும் மோரார்லெஸ் அதுதான் நினைக்கிறேன். இப்போ மத்த யாராச்சும் ஒருத்தர் ஃபெயில் ஆகும்போது ஒருத்தர் நான் சிங்கிள் ஹேண்டடா என்னால கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டே பண்ணி நின்று ஆடுற மாதிரியான ஒரு பிளேயர் இல்லையோ அப்படின்ற மாதிரி என்னோட ஒரு தாட் இருக்கு. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, 7 விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் கார்பின் பாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்ரவுண்டர் வர்றது அப்படின்றது ஒரு நல்ல ஹெல்தி சைனா நான் பர்டிகுலரா நான் பாக்குறேன். ஓகே ரைட், ஒரு லாங் பேட்டிங் லைன் அப் இருக்குது. ஸோ பாப்போம், கோயிங் இன் டு த டோர்னமெண்ட் ஒரு ஹோப்ஃபுல்லான ஒரு டோர்னமெண்ட். ஆஸ் ஆல்வேஸ் நான் பிறந்ததுல இருந்து ஒவ்வொரு டோர்னமெண்ட்டுக்கும் ஹோப்ஃபுல்லான டோர்னமெண்டா தான் போயிட்டு இருக்கோம் நாங்க. பட் பாப்போம் எப்படி இருக்குன்னு. எனக்கு நான் ஒரே விஷயம் தான் லியோ. எப்பவுமே இந்த சவுத் ஆப்பிரிக்கா இஸ் லைக் த டார்க் ஹார்ஸ். அதாவது இந்தியா அப்படின்னு ஒரு சப்போர்ட் இல்லாம வேற எவனோ ஃபாலோ பண்றாங்களோ அவங்களுக்கு 2 டீம் மேல பயங்கரமான ஒரு சப்போர்ட் இருக்கும். ஒன்னு நியூசிலாந்து, அவங்க அந்த ஒரு ஜென்டில்மேன் ஆஃப் கிரிக்கெட்டுங்கிற மாதிரி அவங்க பாட்டுக்கு அவங்க அந்த பீக்கி பிளைண்டர்ஸ் மாதிரி அவங்க பாட்டுக்கு வருவாங்க, அவங்க பாட்டுக்கு அடிப்பாங்க, அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. கிளீன் தரோ ப்ரொஃபஷனல். ஷேன்பாண்ட் மத்த ஒரு 8 மாசம் போலீஸ்காரரா இருக்கிறானா, ஒரு 4 மாசம் கிரிக்கெட்ல வர ஆட்டு போயிருவாரு. பிளமிங் அதே மாதிரி ஒரு டீச்சர் அவர் பிளமிங் ஆடிட்டு. இந்த மாதிரி தரோ ப்ரொஃபஷனல் நியூசிலாந்து. அதுக்கு அடுத்து ஒரு டீம் பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா, த புரோட்டியஸ். அந்த புரோட்டியா ஃபயருங்கிறது அவங்க கிட்ட எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குது. அந்த அந்த சேட்லி ஃபால் ஆன் த ராங் சைட் ஆஃப் த காயின் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அந்த சைட்ல போய் உட்காந்துருக்காங்க. கொஞ்சம் அவங்களோட அந்த ஒரு விஷயம், அந்த லக் ஃபேக்டரா இல்ல அந்த ஒரு பிக் மேட்ச் டெம்பரமெண்டா எதுவும் தெரியல. அது ஏதாவது ஒண்ணு மட்டும் கிளிக் ஆயிடுச்சுன்னா இந்நேரத்துக்கு எப்படி ஆஸ்திரேலியா கிட்ட ஒரு டிராஃபி கேபினட் ஃபுல்லா இருக்கும், அதுக்கு சற்றும் குறைவில்லாம சவுத் ஆப்பிரிக்கா இருக்கும். பட் இதுக்கு மேல நம்ம புரோட்டியா பத்தி பேசணும், வியூவர்ஸ் டென்ஷன் ஆயிடுவாங்க. கமிங் பேக் டு இந்தியா, நம்ம பேச ஆரம்பிச்சிடலாம். கேள்விகளை நீங்க கேக்குறீங்களா, நானா பதில் சொல்றேன்? நான் தான் கேட்டாகணும். நான் தான் கேட்கிற இடத்துல இருக்கேன். நீங்க திருப்பி கேட்டீங்க, எனக்கு பதில் சொல்ல தெரியாது. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இதுல நான் பிக்கெஸ்ட் இதா பாக்குறதுனா டீம் ஷீட் பார்த்ததும் சுப்மன் கில் இல்ல அப்படின்றது எனக்கு ஒரு பயங்கர இதா இருந்துச்சு. ஓ மை காட், வாட், சுப்மன் கில் இல்லையா அப்படின்ட்டு. ஏன்னா தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் அவரோட இன்டர்நேஷனல் ஸ்டேஜஸ்ல அவரோட T20I பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது நாட் அப் டு தர் மார்க் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த டைம்ல இந்த மாதிரியான ஒரு டெசிஷன், அதுவும் நம்ம முன்னாடி பேசிட்டு இருந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஒரு 50 நாள்ல T20 வேர்ல்டு கப் வரப்போகுது அப்படின்னு போது இந்த டெசிஷனை நீங்க எப்படி பாக்குறீங்க ஷாம்? இதுதான் the வே ஃபார்வர்டா இருக்கணும். ஆக்சுவலா ஒரு பிளேயர் ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட்ல ஆட முடியல, ஒரு குறிப்பிட்ட பிளேயர் ஒரு குறிப்பிட்ட ஃபார்மேட்ல அந்த பிளேயரால சோபிக்க முடியலன்னா ஸ்டாப் கிவிங் சான்சஸ் ஃபார் தெம். அண்ட் நம்ம இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸ், இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்காங்க. நீங்க அவருக்கு தொடர்ச்சியா சான்ஸ் கொடுத்துருக்கீங்க. நம்ம ஒன்னும் இப்போ இந்த 1980s கிரிக்கெட்ல இல்ல, இல்ல 1990s கிரிக்கெட்ல இல்ல. ஒரு சில செக்டார் மட்டும் தான் ஆளுங்க வருவாங்க, இல்ல ஒரு சில ஜோன்ல மட்டும் தான் ஆளுங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இல்ல. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா அவரோட பஞ்சாப், அவரோட ஸ்மார்ட் டீமான இல்ல டொமஸ்டிக் டீமான பஞ்சாப்லயே இவரை விட பயங்கரமான நம்பர்ஸ் ஆடி இருக்கிற ஸ்மார்ட்ல பொழந்து கட்டின பிளேயர்ஸ் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நான் சேயிங் இப்போ கோயிங் ஃபார்வர்ட் பார்த்தா கூட இப்போ இந்த ஆப்ஷன்ல ஒரு பேர் பயங்கரமா பேசப்படுச்சு, சலீல் அரோரான்னு. அவரோட இன்னிங்ஸ் ஒண்ணு இருக்கும், முடிஞ்சா ஜியோல போய் அந்த இன்னிங்ஸை மட்டும் பாருங்க. 45 பால் 125 அடிச்சிருப்பாரு. அது 45 பால் 120 பெரிய விஷயம் இல்லை, என்ன இது நார்மல் நம்பர் தானங்க அப்படின்னு. ஆனா 23 பால்ல தான் ஒரு மனுஷன் 50 அடிக்கிறாப்ல. 23 பால் 50, மிச்சம் 22 பால் 75 ரன் அடிக்கிற. கிட்டத்தட்ட ஒரு ரோஹித் சர்மாவை நம்ம மிடில் ஆர்டர்ல இறக்கி விட்டு அவரோட பினிஷிங் கொடுத்து எப்படி அந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அவரோட டொமஸ்டிக் டீம் நிறைய டேலண்ட் இருக்கு. அண்ட் இங்க இப்போ நீங்க சூரியகுமார் யாதவ் இந்த வேர்ல்டு கப் 2023 உள்ள கொண்டு போயிட்டு அவர் என்ன மாதிரி ஒரு ஃபிளாப் ஷோ ஆனா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் சூரியகுமார்
சூரியகுமார் யாதவுக்கு அந்த காலப் கிடைக்கவே இல்லை, ஓடிஐ காலப் கிடைக்கவே இல்லை, இது வரைக்குமே ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காரு. இப்போ யார்ட் ஸ்டிக் சூரியகுமார் யாதவுக்கு ஓடிஐ என்ன யார்ட் ஸ்டிக்கோ அதே யார்ட் ஸ்டிக் தான் சுப்மன் கில்க்கு T20 அட்லீஸ்ட் இருக்கணும். நீங்க எல்லாம் நீங்க வந்து சப்ப கட்டு கட்டலாம், அவர் வந்து இங்கிலாந்துல அடிச்சாரு தெரியுமா, இல்ல அது பண்ணா தெரியுமா, கேப்டன் தெரியுமா, 3 ஃபார்மேட் கேப்டன் தெரியுமா, என்ன வேணா இருந்துட்டு போறேன். ஆன் பேப்பர் நீங்க கிட்ட கொடுக்கலன்னா, ஆன் பேப்பர் உங்க ரெக்கார்ட் இல்லைன்னா, நீங்க சச்சின் டெண்டுல்கராவே இருந்தாலும் உட்கார வைக்க தான் பட்டிருக்காங்க. நீங்க வந்து இப்போ வந்து அவர் 3 மேட்ச்ல அடிச்ச ரன்ஸை விட இந்த ஒரு மேட்ச்ல வந்து சஞ்சு சாம்சன் பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட்ல அடிச்சிருக்கிறாரு, பெட்டர் நோ ஸ்கோரிங் ஷாட்டோட அடிச்சிருக்கிறாரு. இப்போ இது என்ன சொல்ல முடியும்? சுப்மன் கில் இல்லைன்னா அந்த இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா 4 நம்ம வந்து ஒரு ஆப்ஷனை பார்க்கலாம். உங்களுக்கு சஞ்சு சாம்சன் டிஃபால்ட்டா உள்ள டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு, இது தவிர்த்து வெளியில யஷஸ்வி ஜெய்ஸ்வால்னு ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கிறாரு, இது தவிர்த்து நேற்று வந்து ஸ்மாட் ஜெயிச்ச கேப்டன் வந்து இஷான் கிஷான் அவர் இருக்கிறாரு, அதுக்கு முன்னாடி வந்து சிஎஸ்கேவோட ஃபைண்ட் அண்ட் ஆரஞ்சு கேப் ஹோல்டர் தொடர்ச்சி அடிச்ச ஒரு இந்தியன் ருத்ராஜ் கைக்வாட் இருக்கிறாரு. நான் எப்படி பார்த்தா ருத்துவும் இஷானும் தான் வந்து அந்த ஒரு ஓப்பனிங் பேரா இருந்திருக்கணும். பட் அவங்க அவங்களோட ரெஸ்பெக்டிவ் பிரான்ச்சைஸ்ல ஆடாதனாலும் சரி, இல்ல அடுத்தடுத்து இந்தியா காலப்ல ஆடினாலும் சரி, 2 பேருமே அந்த ஒரு டேலண்ட் கான் டவுன் த ட்ரெயினுங்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் டிஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஒரு 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 யார்ட் ஸ்டிக் வந்து அவங்களுக்கு ஒரு யார்ட் ஸ்டிக் இருக்கு, ருத்துக்கு ஒரு யார்ட் ஸ்டிக் இருக்கு, இஷானுக்கு ஒரு யார்ட் ஸ்டிக் இருக்கு, சூரியகுமார் யாதவ் கூட ஒரு யார்ட் ஸ்டிக் இருக்கு. ஏன் அது கில்லுக்கு அப்ளை ஆக மாட்டேனுது? எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஆடின ஸ்குவாட் பெர்ஃபெக்ட், த நியர் டு பெர்ஃபெக்ட் ஸ்குவாட். உங்களுக்கு வந்து சிவம் டூபே இருக்கிற இடத்துல நீங்க வந்து ரிங்கு சிங் மாதிரி எடுத்து ஒரு பினிஷர் நீங்க அப்படி கொண்டு போகலாம். இல்ல சிவம் டூபே பக்கத்துல இப்போ அக்ஷர் பட்டேல் உள்ள இல்ல, அவர் அக்ஷர் பட்டேல் உள்ள கொண்டு வந்தா இனிமே நமக்கு ஒரு ஃப்ளோட்டர் சான்ஸ் வந்து கரெக்டா இருக்கு. போலிங் வந்து இன்னைக்கு வந்து அந்த டியூ அது என்ன ஃபேக்டர் ஒரு மாதிரியா போட்டு புடிச்சிட்டாங்க. ஒரே பெயின் பாயிண்ட் அங்க சுப்மன் கில்லோட பொசிஷன் தான். ரிமூவ் கில் இன்னைக்கு ஆடின மாதிரியே வந்து சஞ்சு சாம்சனை ஆட விடுங்க, திலக் வர்மாவை அவரோட பொசிஷன்லயே ஆட விடுங்க. சூரியகுமார் யாதவ் ஓகே அவுட் ஆஃப் ஃபார்ம் இல்ல ரன்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஓகே அந்த டேல் ஸ்டைன் வந்து போன மேட்ச் சொல்லிட்டு இருந்தாரு, நம்ம வந்து பேர் என்ன அந்த ஈவெண்ட் மேட்ச் வந்து அபேண்டன் ஆன டைம்ல அது கால்ல சொல்லிட்டு இருந்தாரு. இந்தியா கிட்டத்தட்ட இந்த இடத்துல T20 டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது கிட்டத்தட்ட 14வது சீரீஸ் வின், 14வது T20 சீரீஸ் வின் அவங்க வந்து ஜெயிக்கிறது தொடர்ச்சியா. அண்ட் வேர்ல்டு கப் முன்னாடி அடிச்சதுல, வேர்ல்டு கப் அப்புறம் அடிச்சதுலாம் நிறையவே தான். இந்தியா இஸ் அன்சேலஞ்ச் இன் T20 ஐஸ் அந்த ஃபார்மேட்ல. ஸோ ஒரு 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 டீம் அக்ராஸ் கண்டிஷன், அக்ராஸ் ஜியோகிரபி, அக்ராஸ் ஆப்போனன்ஸ் இந்த மாதிரி டாமினேஷன் காட்டும் போது ஏதாவது ஒரு பிளேயரை டீமே தூக்கிட்டு போகுதுப்பா. அவர் வந்து ஓகே அவர் கேப்டன்சி பயங்கரமா இருக்கு, அவரை மாதிரி அந்த டாக்டிக்கல் மைண்ட் கிடையாது கூட்டு போலாம். எப்படி நீங்க வந்து ஒரு தலை MS தோனி வந்து கிட்டத்தட்ட MS தோனி அவருடைய சிஎஸ்கே நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த நம்பர்ஸ் இந்தியா நம்பர்ஸ்ல இருக்காது. சிஎஸ்கே நம்பர்ஸ் அவரோட நம்பர்ஸ் இந்தியா நம்பர்ஸ் இருக்காது. ஆனா அத்தனை வருஷம் அவர் டீமை லீட் பண்ணாரு. என்ன காரணம்னா the team was carrying him because he was leading them with tactical brilliance and tactical. Same way 2021 T20 World Cup ஆரோன் ஃபின்ச் தலைமை ஆஸ்திரேலியா ஜெயிச்சது. ஆரோன் ஃபின்ச் அந்த சீரிஸ் ஃபுல்லா அடிக்கவே இல்லை, பெருசா ஒரு நம்பர் அடிக்கவே இல்லை. ஆனா அந்த டீம்ல வார்னர் வாஸ் ஹேவிங் ட்ரீம் டோர்னமெண்ட் மாதிரி அடிச்சிருந்தாரு, கீழே இருந்து எல்லாமே அடிச்சிருந்தாங்க. ஸோ ஒரு சாம்பியனா டீம் இருக்கும்போது யாரா ஒரு ரிசோர்ஸை நீங்க வந்து இந்த மாதிரி யூ கேன் கேரி தம் அவுட். எப்படி தோனியை கேரி பண்ணி கொண்டு போன மாதிரி இல்ல வந்து ஃபின்ச்சை கேரி பண்ணி கொண்டு போகலாம். ஆனா கில்லு சூரியகுமார் யாதவ் 2 பேரை கேரி பண்ண முடியாது. யாராவது ஒருத்தர் விச் இஸ் இந்த கேஸ் சூரியகுமார் யாதவ். ஏன்னா கில் உள்ள செட்டப் வரதுக்கு முன்னாடியே சூரியகுமார் யாதவ் அங்க வந்து சவுத் ஆப்பிரிக்கால ஜெயிச்சாரு. உங்களுக்கு வந்து T20 சீரீஸ் சவுத் ஆப்பிரிக்கா அடிச்சு ஜெயிச்சாரு. திலக் வர்மாவோட ரிசர்ஜன்ஸுக்கோ இல்ல சஞ்சு சாம்சன் ரிசர்ஜன்ஸுக்கோ ஃபுல் காரணமா இருந்திருக்கிறாரு. ஸோ அந்த கோட்டா வந்து அந்த கோட்டா இல்ல அந்த டேல் ஸ்டெயின் கோட் பண்ணி நான் அந்த விஷயத்தை எடுத்து சொல்றேன். மற்றபடி கில் கிரேட் பிளேயர் இன் டெஸ்ட். அவரோட இங்கிலாந்து ஆன இன்னிங்ஸ்லாம் வந்து ஆல்மோஸ்ட் சுனில் கவாஸ்கர் லெஜெண்டரி ஸ்டேட்டஸ் தான். நான் தப்பே நான் சொல்ல. ஓடிஐல அருமையான பிளேயர், ஆடுற ஒவ்வொரு ஷாட் ஆன் இஸ் டே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும். பட் T20 he is not made for it. ஈவன் தோ பிரின்ஸ் கில்லு குஜராத்துக்கு அடிச்சாலும் போனாலும் இந்தியாவுக்கு தேவையில்லை. இல்லை. ஓகே. அண்ட் அதான் சூரியகுமார் யாதவ பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி இந்தியா டீமை பத்தி ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணிருந்தீங்க. நாங்களும் இதை பத்தி நிறைய டிஸ்கஷன்ஸ் எல்லாம் பண்ணிருக்கோம். இந்த ஒரு பர்டிகுலர் இந்தியன் டீமை யாரு லீட் பண்ணாலும் விக்டரிக்கு கொண்டு போக முடியும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்ட் ஒருவேளை அந்த கருத்து நீங்க ஒத்து போறீங்க அப்படின்னா அப்ப சூரியகுமார் யாதவுக்கு பதிலா வேற யாராச்சும் ஒரு கேப்டனை போட்டு டீம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொண்டு போலாமே அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரதானே செய்யும் இல்லையா? இல்ல இதுல வந்து I would like to have a bit of difference of opinion on it. ஏன்னா the team is as good as the captain and the captain is as good as the team. இது வந்து இந்த கோல்டன் ரிட்டர்ன் ரூல் நம்ம இதுல வந்து என்னைக்குமே மாற்றவே முடியாது. இப்போ ஏன் சூரியகுமார் யாதவ் தவிர்த்து வேற யாரும் நம்ம யோசிக்கிறோம் போறோம்னா, இதுக்கு முன்னாடி ஒரு டீம் கேண்டிடேட்ஸ் இருந்தது. ப்ராப்பரா டீம் இந்தியாவோட அடுத்த கேப்டன்சி மேட்ச்ல பார்க்கப்பட்டது ஹர்திக் பாண்டியா.
ஹர்திக் எஸ். பாண்டியா தான் பார்க்கப்படுது. பட் ஹர்திக் பாண்டியா இன்ஜுரி ப்ரோன். அப்பப்ப ஏதாச்சும் இப்போ ஏஷியா கப்லயே வந்து அவரு ஃபைனல்ஸ் ஆட முடியல. முக்கியமான ம். மேட்ச்ல ஃபைனல்ஸ் ஆட முடியல. பட் இருந்தாலும் ஏஷியா கப் தான் ஆடி முடிச்சுட்டு வந்தோம். அண்ட் சூரியகுமார் யாதவ் தவிர்த்து இப்ப வேற யாராவது பிளேயரை பாக்குறோம்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அந்த பிளேயரோட அப்ரோச்சபிலிட்டி. கிட்டத்தட்ட சூரியகுமார் யாதவோட அப்ரோச் மோர் தென் அஸ் ஒரு ரோஹித் சர்மாவும் எம்எஸ் தோனியோட காம்பினேஷன் இருக்க மாதிரி தெரியுதுன்னு. ஏன்னா ம். கிட்டத்தட்ட பிளேயர்ஸோட ஃப்ரெண்ட்லியா அப்ரோச் பண்ணாலும் சரி, தன்னோட ம். இடத்த ஒரு இன்னொரு பிளேயருக்காக அப்கமிங் பிளேயருக்காக விட்டு தான் கீழே இறங்கி போறதா இருந்தாலும் சரி, இல்ல ம். டீமோட இன்னும் நிறைய பேர் சான்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு பேட்டிங் ஆர்டர்லயே ஆடாம கடைசியா வந்து இந்த ஏஷியா கப்ல ஒரு மேட்ச் வந்து ஆடினாரு. எல்லாரையும் ஆட விட்டு கடைசியா வந்து ஆட வந்தாரு. அந்த ம். மாதிரி ஆட வச்சதும் சரி, இந்த விஷயம்லாம் வந்து சூரியகுமார் யாதவ் கிட்ட இருக்க மாதிரி எதுவும் கிடையாது. 2வது அந்த அந்த பிளேயர் அந்த ஐஸ் கூல ஹேண்டில் பண்றது. அவரை நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு நல்ல ஷாட் அடிக்கும் போது அங்க பேட்ஸ்மேன் அப்ரிஷியேட் பண்ணிட்டு வேற ஒண்ணும் பண்ண முடியாது விடு அப்படின்னு சொல்றாரு. எங்கேயுமே வந்து அந்த டெம்பரை லூஸ் பண்ணி இல்ல ஒரு 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 பேட் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி திட்டுறது போறதுமே கிடையாது. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஹர்ஷதீப் அந்த 2வது ஒரு போட்ட ம். போது எந்த ஒரு கேப்டன் என்ன பண்ணிருப்பாங்க, இல்லப்பா நீ உட்கார்ந்துரு நான் வேற யாரையா வச்சு போலிங் போட்டுக்கிறேன். ஹர்திக் பாண்டியா இல்ல சிவம் டூபேங்கிற ஒரு போலிங் ஆப்ஷன் நம்ம கையில இருக்கு. அந்த யா. போலிங் ஆப்ஷன் எடுத்துட்டு கூட போயிருக்கலாம். பட் இல்லாம ஓகே இஸ் மை சாம்பியன் போலர். ஓகே ம். இப்போ கை வரல, இப்ப கை டியூல இருக்கு. ஆர் தி பேட்ஸ்மேன் இஸ் ஹேவிங் a wood on him அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ம். மாதிரி இருந்திருக்கலாம். பட் இருந்தாலும் ட்ரஸ்ட் பண்ணி உள்ள கொடுத்தது வந்து சூரியகுமார் யாதவ் இருக்கும். அண்ட் இந்த விஷயம் வந்து இங்க மட்டும் இல்ல, எல்லா சீரீஸ்ல எடுத்தீங்கன்னா ஐ கேன் டேக் கிளிம்சஸ் ஆஃப் ஹிம். இப்போ ம். பத்தும் நிசாங்கா வந்து ஹர்ஷித் ராணாவோட ஒரு ஒரு உட் அடிச்சு போட்டு பொழந்து காட்டிட்டு இருக்காரு அங்க. ம். பத்தும் நிசங்கா போட்டு காட்டுன்னு காட்டிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் அதே பத்தும் நிசங்கா விக்கெட் எடுத்து யாரா ஹர்ஷித் ராணா. ஏன்னா ட்ரஸ்டட் ஃபேக்டர் யாருன்னா சூரியகுமார் யாதவோட அந்த புஷ் இருந்துச்சு. ம். சூப்பர் ஓவர்ல வந்து ஒரு காமெடியான ஒரு எரர் ஆகி run ம். வந்துச்சு. மத்த கேப்டன் தான் ஏய் என்ன பண்ற இவங்க கத்திருப்பாரு. ம். டென்ஷனே ஆகல விடு சில்லா விடு நீ போடு ம். உன்னோட ஸ்டிக் டு த திங்ஸ். இந்த அப்ரோச் வேற ஏதாவது பிளேயர்ஸ் கிட்ட இருக்கு. வேற எந்த பிளேயரை நீங்க இந்த மாதிரி இறக்கி ஆட விடுறது பாப்பீங்க? இப்போ ம். ஹர்திக் பாண்டியா ஆல்ரெடி கீழே தான் நீங்க ஆடுறாரு. அவர் நீங்க வந்து இதுக்கு மேல கீழே ஆடு அப்படின்னு நம்ம சொல்ல ம். முடியாது. வாய்ப்பு இல்ல. மேல வந்து சஞ்சு சாம்சனோ, அபிஷேக் சர்மாவோ இல்ல கில் ஆஸ் அன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா கூட இந்த ம். மாதிரி டெம்பரமெண்ட் இருக்கிற ஆள் சத்தியமா கிடையாது. உங்களுக்கு ம். கில் வந்து எப்படி வந்து அந்த ஆஸ்திரேலியால அந்த ஓடிஐ சீரிஸ்ல என்னென்ன அந்த தப்பு பண்ணாலும் நல்லாவே தெரியும். ஒரு ம். ஒரு பர்சன் ஹூ கேன் கம் டு டீம் இந்தியா அண்ட் லீட் வுட் பி லைக் கேஎல் ராகுல். நான் ம். சூரியகுமார் யாதவுக்கு வந்து கேஎல் ராகுல சொல்லுவேன். கேஎல் ஓகே. ராகுல் இதே மாதிரி மேலையும் ஆடுவாரு, கீழே ஆடுவாரு. ஒரு ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு ஆள். பட் அன்பார்ச்சுனேட்லி கேஎல் ராகுல் இந்த அக்ரஸிவ் T20 இந்தியா அப்ரோச்ல கிடையாது. ஏன்னா கேஎல் ராகுல் அந்த நம்ம சீக்கா யா. ஒரு கிளாசி ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல் ஹீல் டேக் இட்ஸ் டைம். ஸோ ம். அது ஆட முடியாது. சூரியகுமார் யாதவ் ஹிட் அவுட் ஆர் கெட் அவுட். ம். நான் ஒன்னு அடிக்கிறேன் இல்ல அவுட்டா அந்த மாதிரி டைப் தான் இருக்கிற விச் இஸ் த அப்ரோச் ஆஃப் இந்தியன் டீம். ஸோ இந்த மென்டாலிட்டி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஸ்கை லீட் பண்றது தான் பெட்டர். ஏன்னா இதுக்கு ம். நீங்க வந்து என்ன பும்ராவை லீட் பண்ண சொல்லிட்டு ஸ்கையை வந்து உட்கார வைக்க சொல்லலாம். இன் டர்ம்ஸ் ஆஃப் ம். என்ன ம். மெச்சூரிட்டியோ இல்ல இன்னர் சொல்லலாம். பட் தட் வுட் ஆல்சோ பி லைக் என்ன சொல்றதுன்னா கொஞ்சம் வந்து அந்த ஒரு பிளேயரோட அந்த மொரால பீட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு ம். மும்பை இந்தியன்ஸ்ல வந்து பண்ணது யா. இல்லையா, ஒரு வேர்ல்டு யா. கப் லீட் பண்ண டீமே மாத்தும் போது மாத்தல. ஸோ அந்த மாதிரி ம். தேவையில்லாம இருக்கட்டும். ஸோ எதுக்கு ம். லெட் இட் கோ ஆஸ் இட்ஸ் கோ. ஓகே ரைட். அண்ட் பேட்டிங் இந்தியன் டீமோட பேட்டிங் பத்தி கடைசியா நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஹர்திக் பாண்டியாவோட ரோல் இன்னைக்கு எப்படி இருந்தது அண்ட் மூவிங் ஃபார்வர்ட் அவரோட ரோல் என்ன மாதிரியா இருக்க போகுது அப்படின்ற ஒண்ணு. அண்ட் நீங்க முன்னாடி மென்ஷன் பண்ண ஒரு விஷயம் திலக் வர்மா அவரோட பொசிஷன்ல வந்து அவர் எப்படி ஆடுறாருன்றத நம்ம பார்த்தோம் அப்படின்ற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணீங்க. இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி லைட்டா பேசலாமா? திலக் வர்மாக்கு வந்து நம்ம வந்து திலக் வர்மா யாரோட இடத்த நம்ம நிரப்பியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்கணும். திலக் ம். வர்மா இப்போ வந்து அங்க மேல வந்து ஒரு ஷர்மாவை இன்னொரு ஷர்மா ரீப்ளேஸ் பண்ணிட்டாரான்னு கேட்டா ம். டூ ஒன் எக்ஸ்டென்ட் ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஏன்னா ரோஹித் சர்மாவோட அந்த அந்த ஸ்பேஸ் இன் ஓப்பனர் ஆஸ் அ T20 இது ரொம்ப ஒரு யா. ஒரு 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 லென்த்தியான ஒரு ஒரு லெகசியை வச்சுட்டு போயிருக்காரு. அந்த லெகசிக்கு சற்றும் குறை இல்லாம ம். நம்பர் 3ல ஆன விராட் கோலியோட லெகசி தான். ஸோ ம். ஷர்மாக்கு ஒரு ஷர்மா ரீப்ளேஸ் பண்ண மாதிரி இங்க வந்து ஒரு ம். வர்மா வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் கிட்டத்தட்ட 50 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 49 யா. என்னவோ சம்திங் ஒரு ஆவரேஜ் அண்ட் ம். கிரேட் ஸ்ட்ரைக் ரேட் நம்பர்ஸ் 50. அவரால் ஆங்கர் இன்னிங்ஸ் ஆட சொல்லி இப்போ வந்து கொஞ்சம் பால் ட்ரிக்கியா இருக்கு. ஒரு இன்னிங்ஸை வந்து ஒரு 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 கம்மியான ஸ்கோர் சேஸ் அதை ம். ஆங்கர் பண்ணா அது ஏத்த மாதிரி ஸ்ட்ரைக் ரேட்டை விட்டுட்டு அந்த மாதிரி ஆடவும் முடியும். இல்ல ஆக்சிலேட் பண்ண ஃப்ரம் பால் நீங்க ஃபேஸ் பண்ண பாலே தூக்கி அடிச்சார். அந்த ஆ. மொமெண்டத்தை கண்டிப்பா பாலே தூக்கி அடிச்சுட்டு ஆரம்பிச்சார். அந்த மாதிரி ஆட முடியும். ஸோ திலக் வர்மா இஸ் த ஃபியூச்சர். எப்படி ம். விராட் கோலியை அந்த நம்பர் 3ல நர்ச்சர் பண்ணி அந்த T20ல ஒரு லாங் ரன் கொடுத்தோமோ, கிட்டத்தட்ட அவர் அப்பவே வந்து அந்த கிராஸ் பண்ண ரன்ஸை
இப்ப கூட திலக் வர்மனை கிராஸ் பண்ண முடியல. ஹி வாஸ் வே அஹெட் ஆஃப் இட்ஸ் டைம். ஒரு எப்படி வந்து விவியன் ரிச்சர்ட்ஸ் வந்து ஓடிஐல ஒரு வே அஹெட் ஆஃப் இட்ஸ் டைம் ஓடிஐ பேட்டிங் ஆனாரோ, டெண்டுல்கர் ஆனா நம்ம சொல்றோமோ, இல்ல ஜெயசூர்யா ஆனான்னு சொல்றோமோ, அந்த மாதிரி T20ல வந்து ஒரு கிளாசி பேட்ஸ்மேன் ஒரு ப்ராப்பரான கிரிக்கெட்டிங் ஷாட் ஆடி அவராலையும் இந்த மாதிரி போக முடியுங்கிறது விராட் கோலி செட் அன் எக்ஸாம்பிள். ஃபேப் பொருள் அவர் மட்டும்தான் T20 நம்பர் வச்சிருக்காரு. ஸோ திலக் வர்மா அந்த இடத்துல விடுறது நான் வந்து அவரை தவிர நான் வேற அந்த இடத்துக்கு பார்க்கவும் மாட்டேன், அவரை தூக்கவும் மாட்டேன். போரியா மசந்தர் கூட சொல்லியிருந்தாரு, சுமன் கிலுக்கு ஓப்பனிங் ஆடலாம் ஒரு நம்பர் 3 லாகனி. நம்பர் 3 இன்னும் மோசமா தான் போகும். இப்போ பால்ல வந்து அவுட் ஆயிட்டு இருக்கிற 2 பால் அவுட் ஆயிட்டு இருக்கிறாரு. அப்போ உள்ள வரும்போதே அவுட், வாக்கிங் விக்கெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் நான் பாக்குறேன். ஸோ திலக் வர்மா ஷுட் நாட் பி ரிமூவ் ஃப்ரம் நம்பர் 3. அவர் தான். நான் கமிங் டு ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் பாண்டியா, சிவம் டூபே, அக்ஷர் பட்டேல், இந்த 3 பேருங்கிற அந்த ரோல் வந்து எப்படின்னா, இந்த 3 பேருமே வந்து அந்த ஒரு 3 ஆர்டர்ல வந்து அங்க ஃப்ளோட்டர் இருப்பாங்க. தேவைப்படும் பட்சத்தில் மேலே ஏறி அடிக்கவும் செய்வாங்க. ஹர்திக் பாண்டியா இந்த சீரீஸ்லயே வந்து முன்னாடி ஒரு மேட்ச சூப்பரா அடிச்சு வந்து காமிச்சார். எல்லாரும் வந்து கஷ்டப்படுற பிட்ச்ல அவர் மட்டும் துண்டை அடிச்சு அந்த அந்த ஒரு பிச்சை வந்து அந்த பிச்சோட ஈக்குவேஷனே வந்து தூக்கிட்டு போய் வந்து காமிச்சாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு irrespective of condition, irrespective of opposition, irrespective of the பேர் என்ன அந்த டே டைம் நைட் டைம் லொகேஷன் எதை பத்தி கவலை இல்லாம when he hits it, it stays it அப்படிங்கிற மாதிரி ஹர்திக் பாண்டியா ஆடிட்டு இருக்காரு. இன்ஜுரி ஃப்ரீ ஹர்திக் பாண்டியா இஸ் an asset to Indian team irrespective of whatever form it is. அந்த மனுஷன் வந்து டெஸ்ட் ஆட மாட்டாரு. இருந்ததா டெஸ்ட் நம்ம வந்து சீன் என்ன ஒரு எப்படி ஒரு ஸ்ட்ரோக்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு இந்தியன் ஈக்குவலன்ட் ஆஃப் ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இன்ஜுரி ஃப்ரீ ஹர்திக் பாண்டியா இஸ் வாட் வி ஆல் எக்ஸ்பெக்ட். அன்பார்ச்சுனேட்டா 2020 வேர்ல்டு கப் அந்த இன்ஜுரி நம்ம கப்ப புடுங்குச்சு. அதை வந்து அடுத்த ரெண்டு ஐசிசி ஈவெண்ட்ல ஈக்குவேஷன் பண்ணிட்டாரு. இப்போ 3வது ஐசிசி ஈவெண்ட் வருது. 3வது ஈவெண்ட் அவர் ஆடுற ஈவெண்ட் ஹோம்ல ஜெயிக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அண்ட் ஐ கீப்பிங் ஃபிங்கர்ஸ் கிராஸ் தட் ஹர்திக் பாண்டியா ஸ்டேஸ் ஃபிட் அண்ட் ஸ்டேஸ் இன் ஃபார்ம். அவர் ஃபார்ம்ங்கிறது ஒரு 2-3 பால் தான். ஒரு விட்டதுக்கு அப்புறம் ஃபார்ம் வந்துட்டாருன்னா அவர் பாட்டுக்கு வந்து அந்த ஒரு ராக்கெட் இன்ஜின் மாதிரி பறந்துருவார். அந்த இன்ஜுரி ஆகாம இருக்கணும், அதுதான் நான் வேண்டிக்கிறேன் ஹர்திக் பாண்டியாவுக்கு. அண்ட் சவுத் ஆப்பிரிக்காவோட இன்னிங்ஸ்க்கு வந்துடலாம். ஓப்பனிங்கே குவிண்டன் டிகாக் கரெக்டா இப்போ நிறைய அந்த மத்த ஐபிஎல் டீம்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணிருப்பாங்க, 1 கோடிக்கு கொடுத்துட்டோம்டா இந்த ஆளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மும்பை இந்தியன்ஸ்க்கு திரும்பி போயிருக்காரு. அப்கோர்ஸ் ஏன்னா பீங் 2 பேருமே பால்டன்ஸ் இருக்கும்போது நம்ம 2 பேரும் சந்தோஷமான நியூஸ் நினைக்கிறேன் அவர் ஃபார்ம்ல இருக்கிறது. அண்ட் குவிண்டன் டிகாக்கோடைய இன்னிங்ஸ் எப்படி பாக்குறீங்க? ரிட்டையர் ஆயிட்டு திருப்பி வந்துட்டு மறுபடியும் ஓகே கிரிக்கெட் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது டக்குனு இறையான இன்னும் இருக்குங்க, நான் என்னென்ன ஆட்டத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ் கிட்டத்தட்ட கதிகலங்க வச்சிட்டாரு ஒரு செகண்ட். அது எப்படி பாக்குறீங்க? நீங்க வந்து குவிண்டன் டிகாவோட கம்பேக் நீங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க லியோ. நான் இன்னொருத்தர் வந்து ஒரு சவுத் ஆப்பிரிக்கா ஆட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வந்து வெளியில மத்த லீக்ல ஆடிட்டு இருக்காரு. அவரும் இந்த டீம் உள்ள வந்துட்டாருன்னா இந்த டீம் தான் கடப்பார டீமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஹைன்ரிச் கிளாஸ்ங்கிற பேரு இந்தியால வேர்ல்டு கப் சப்கான்டினென்ட்ல அவரளவு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஸ்பின் அடிக்கிற கேபிலிட்டி கிடையாது. டாப்ல குவிண்டன் டிகாக் ஆல்ரெடி ஃபார்ம். குவிண்டன் டிகாக், ஐடன் மார்க்ரம், டெவால் ப்ரூவிஸ், டானவன் ஃபெரேரா, கீழே வந்து ஹைன்ரிச் கிளாசர். இது தவிர்த்து மில்லர் இது நடுவில் எங்கேயா மில்லரை இன்சர்ட் பண்ணிருங்க. மில்லர் வந்து மேல இந்த 5குள்ள எங்கேயா மில்லரை வந்து மேல இன்சர்ட் பண்ணிருங்க. 6 ஆயிருச்சா? இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மார்க்கோ யான்சன் இருக்கிறாரு, கார்பின் பாஷ் வந்து இருக்கிறாரு. இப்படின்னு பார்த்தா எப்ப நாங்க என்ன போலிங் போடுறதா இல்ல நாங்க பாட்டு கிளம்பி போறதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது தவிர்த்து இன்னும் நிறைய பேர், ரசி வேண்டர்சன் உள்ள இல்ல, ரீசா ஹென்ட்ரிக்ஸ் வந்து இப்போ இங்க அங்கேயுமா போயிட்டு வந்திருக்காரு. ஜார்ஜ் லிண்டே கன் பிளேயர், ஜார்ஜ் லிண்டே கீழே விட்டா கன்ஃபார்ம் அடிப்பாரு. குவிண்டன் டிகாக் வந்து அந்த ஒரு அந்த இப்ப நாம எல்லாம் சொல்லுவோம் ஒருத்தர் ரிட்டையர் ஆகி திருப்பி வந்து அஃப்ரிடி மாதிரி கலாய்ப்பேன், என்னப்பா போய் வந்துருக்கிறான்னு சொல்லிட்டு. பட் ஹி ஸ்டில் ஹேட் இட். 2023 வேர்ல்டு கப் வந்து சவுத் ஆப்பிரிக்கா அவ்வளவு தூரம் செமிஃபைனல் டிராவல் பண்ணாங்கன்னா ஃபியூ மேட்சஸ் அந்த குவிண்டன் டிகாகோட அந்த ஃபார்ம் வந்து ரொம்ப வந்து இன்றியமையா இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு பாலிடிக்ஸ், அந்த அவங்க இருக்கிற அந்த பிரச்சனை, அந்த அங்க நடக்கிற அந்த பாலிடிக்ஸ் குரூப்பிசம் எல்லாமே கொஞ்சம் அந்த அவங்களோட அந்த பாலிசி படி 5 பிளாக் இருக்கணும், 4 பிளாக் இருக்கணும், 7 ஒயிட்ஸ் இருக்கணும், அந்த மாதிரி இந்த காம்பினேஷனால அவரோட பிளேஸ் மேல கீழே அந்த மாதிரி ஆச்சு. தென் ரயன் ரிக்கில்டன் ஒரு யங் டேலண்ட் மேல வந்தாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா வழி வந்தாரு. பட் இப்ப என்ன ஆகுதுன்னா ரயனுக்கே இவர் வந்து அந்த ஒரு சேலஞ்ச் கொடுத்துனுக்கிறாரு. எங்க கொடுக்குறாருன்னா சவுத் ஆப்பிரிக்காலையும் கொடுக்குறாரு, மும்பை இந்தியன்ஸ் அந்த இதுக்கே வந்து கொடுத்துருக்கிறாரு. 1 crore வாஸ் a steal ஃபார் மும்பை இந்தியன்ஸ். அண்ட் இன்னைக்கு இருக்க ஃபார்ம் அவருக்கு வந்து இந்தியன் கண்டிஷன் அவருக்கு வந்து தண்ணிப்பட்ட பாடி கிட்டத்தட்ட 2013 இருந்து மனுஷன் ஆடிட்டு இருக்கிறாரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட். இந்தியானா கண்டிப்பா அடிப்பாப்ல. அது அவரோட டெபியூ சீரீஸ்ல இருந்தே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குவிண்டன் டிகாக்கு கொஞ்சம் அந்த ஒரு கேட்சிங், அந்த இன்ஜுரி அதெல்லாம் கொஞ்சம் பயம் இருந்துச்சு. என்னோட கிளவுல கைப்பட்ட போதெல்லாம் ஃபர்ஸ்ட்ல பயந்துட்டேன். பட் ஆனா பேட்டிங் ஆடும் போது அது வேற இது வேற அப்படிங்கிற மாதிரி ஆடினாரு. மிஸ்ஹிட் எதுவுமே கிடையாது, எல்லாமே பேட்ல மிடில் ஆடுறாரு. அவரோட அந்த ஒரு ரிசர்ஜன்ஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்காக்கு
இந்த ப்ராப்ளம் ஆஃப் பிளென்டி தான் கொடுத்துருக்கு. கொஞ்சம் வந்து அந்த கீழே அங்க அந்த ஒரு அந்த போலிங்கை வந்து கொஞ்சம் அந்த செட் பண்ணிட்டு மேல கீழே ஒரு 4 போலர்ஸ் இல்ல வந்து ஒரு 2 கன் போலரு கூட வந்து ஒரு 2 போலிங் ஆல்ரவுண்டர் அப்படின்னு வச்சுட்டு அவங்க உள்ள இறங்குனாங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா கேன் பேக் அப் பஞ்ச். இன்னைக்கு அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் அந்த பார்ட்னர்ஷிப் இன்னொரு சேர்த்து ஒரு 2 ஓவர் ஆடி இருந்தா பிரவிஸும் டிகாக்கும் அந்த ஆடின பார்ட்னர்ஷிப் இன்னொரு 2 ஓவர் சேர்த்து ஆடி இருந்தா மேட்ச் முடிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்க அடிச்ச போது இந்தியா அவர் கம்ப்ளீட்லி க்ளூலெஸ். ஏதாவது பண்ணி விக்கெட் விழுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா மிஸ் இட் இல்ல, அடிக்கிற சிக்ஸ் எதுவுமே வந்து கையில பட்டு உள்ள போடாத மாதிரி எல்லாம் கிளீனா போகுது. இவங்க வந்து போலிங் போட வரவங்களுக்கு ஃபுல்லா வைடா போயிட்டு இருக்கு, இல்ல வந்து பட்டா கேட்ச் வந்து கேரி ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி தான் இருந்துட்டு அப்படி இருக்க ஜஸ்ட் மேட்ச் கப்புள் ஆஃப் ஓவர்ஸ் அவங்க பொறுத்து இருந்து நின்று இருந்தாங்கன்னா இன்னைக்கு கதையே வந்து மாறி இருக்கும். ஹார்ட் லக் டு சவுத் ஆப்பிரிக்கா. அவங்களோட ரெட் பால் அவங்க ஜெயிச்சாங்க, பட் ஒயிட் பால்ல இந்தியா இன்னும் தான் ஏன் பில்லரா இருக்காங்கிறத காமிச்சு முடிச்சிருக்காங்க. கரெக்டா நீங்க சொன்ன அந்த ஒரு விஷயம் தான். அந்த பார்ட்னர்ஷிப் 2 ஓவர் நின்றுருந்தாங்கன்னா கண்டிப்பா கேம் டோட்டலா வேற எங்கேயோ கூட்டு போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பாத்துக்கலாம். அதே மாதிரி அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ண ஜஸ்பிரீத் பும்ரா என்ன மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவர் மத்த எல்லாரும் கிட்டத்தட்ட 20 ரன் 19 ரன் அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து நின்று ஒரே செகண்ட்ல நான் விக்கெட் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3வது பால்ல விக்கெட் எடுக்கிறாரு. பும்ராவோட இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க இன்னும் இந்த டீம்ல? அவர் வந்து நம்ம வேர்ட்ஸ் அவுட் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. இப்போ வந்து அந்த ஏசியா கப்ல வந்து அந்த ஒருத்தர் வந்து சைப் சதா ஃபர்ஹானா அவர் வந்து அந்த 3 சிக்ஸ் அடிச்சுட்டு அவர் மேல டாக்குமெண்ட்ரி எல்லாம் வந்து நான் எப்படி அடிச்சேன் தெரியுமா, அப்படி கஷ்டப்பட்டேன் தெரியுமா, அந்த மாதிரிலாம் பண்றதா சொல்லிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியால நம்ம பங்காளிஸ், அதாவது நம்ம ஸ்ரீலங்கன் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாம் வந்து ஃபாதர் ஆஃப் பும்ரா அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவர் வந்து என்ன ஆயிரம் சொன்னாலும் பண்ணுங்க, பும்ராக்கு வந்து அடுத்த மேட்ச் சாயிப் ஃபர்ஹான் நீங்க வந்து நம்ம ஒரு ஐசிசி ஈவெண்ட்ல ஆடும்போது அவரோட விக்கெட் கண்டிப்பா பும்ரா தான் எடுப்பாரு. ஏன்னா பும்ரா இஸ் சச் அ கை. அவரு ஒரு 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 வந்து இப்போ வந்து ஜஸ்பிரீத் பும்ரா வந்து குவிண்டன் டிகாக்கே எடுத்துக்கோமே, அஸ் நம்ம பேசுற மாதிரி மும்பை இந்தியன்ஸ்ல ஆடி இருக்காங்க. என் நம்பர் ஆஃப் நெட் செஷன்ல ஃபேஸ் பண்ணிருப்பாரு. என் நம்பர் ஆஃப், அதாவது ஒரு ஒரு நார்மல் இந்தியன் பிளேயர் ஃபேஸ் பண்றதை விட அந்த ஐபிஎல்ல வந்து அவர் ஃபேஸ் பண்ணது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகமா இருக்கும். ஒரு அபிஷேக் சர்மா போலிங் போட்டதை விடவோ இல்ல வந்து ஒரு சஞ்சு சாம்சன் போலிங் போட்டதை விட அதை விட அதிகமா பட் அப்படிப்பட்ட ஒரு டிகாக்காலேயே பிக் பண்ண முடியல. அண்ட் டிகாக் பாத்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சு போச்சு, கண்டிஷன்ல வந்து வேகமா வந்து போட்டா பால் வேகமா வழுக்கிட்டு போகுது, கிரிப் சுத்தமா இருக்க மாட்டேங்குது, டியூ இருக்கு, பட்டா அவங்க ரெடியா அடிக்கிறது தயாரா இருக்காங்க. பேசோட போட்டா பேசப்படுது. நல்லா பாத்தீங்கன்னா அந்த ஓவர் ஃபுல்லாவே பேச குறைச்சு போட்டார். 120 118 113 இந்த ஷார்ட் பால் பவுன்சர் போட்ட போது கூட 130 தான் போட்டார். 140 150 தொடவே இல்லை. ஏன்னா நல்லாவே தெரியும் ஸ்டம்புக்கு போட்டா பால் வந்து அந்த வைடு போகுது, நல்லா அந்த வழுக்கிட்ட அந்த ஆங்கிள் வந்து வைட்ல போகுது, பிச்சில் இருக்க அந்த கேரி இருக்கிறதா போகுது. நல்லா வந்து அந்த பிச் அந்த வேரியேஷனை காமிச்சு ஓடி வந்து அந்த ஸ்பின் போடுவாங்க, அந்த மாதிரி ஸ்பின் போட்டு இருந்தாரு. டிகாக் அந்த பிளாயில மாட்டிக்கிட்டாரு. 4 எக்கனாமி 5 எக்கனாமில போட்டாரு. 4 ஓவர் 16 17 எக்கனாமில போட்டாரு. மத்தவங்க எல்லாம் 10க்கு மேல, சவுத் ஆப்பிரிக்கா எல்லாம் 10க்கு மேலதான் போனாங்க. எனக்கு தெரிஞ்ச அவர் என்கிரி மட்டும்தான் வந்து கொஞ்சம் எக்கனாமி கொஞ்சம் கம்மியா போனான்னு நினைக்கிறேன். பட் மத்தவங்க எல்லாம் கீழ்ச்சி தொங்க விட்டாங்க. 2 டீம்லயுமே பண்ணாத ஒருத்தனை ஒரு ஆளால பண்ண முடியுதுதான், அதுதான் பும்ரா. ஏன் வந்து he has been like a legend apart. 3 ஃபார்மேட்லயும் 100+ விக்கெட்ஸ், தென் ரேட்டட் ஆன் பார் வித் மல்கம் மார்ஷல். அளவுக்கு ஒருத்தர் ஒரு ஒரு போலர் மல்கம் மார்ஷலுக்கு அடுத்து ஒருத்தர் இந்த மாதிரி பாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுதான் பும்ரா. ஒன்ஸ் இன் ஜெனரேஷன் போலர், லக்கி டு பி ஹேவிங் ஃபார் இந்தியா. என்னதான் வந்து இப்போ வந்து சவுத் ஆப்பிரிக்கா 4 ஓவர் 60 ரன் 50 ரன் கையில இருந்தாலும் அந்த 12 பால் ஜஸ்பிரீத் பும்ரா கையில இருந்துச்சு. நீங்க வந்து டார்டன் ஃபெரரா விக்கெட்டே இல்லைன்னா விக்கெட் போல டார்டன் ஃபெரரா இருக்கணும். ஃபெரரா தென் டார்டன் ஃபெரரா கூட வந்து மார்க்கோ யான்சன், கார்வின் பாஷி, லிண்டே 4 விக்கெட் இருந்தாலும் 4 ஓவர் 50 ரன் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் 12 பால் பும்ரா கையில இருக்கு, தாராளமா உட்காரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கம்ஃபர்ட்டை கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஃபுல்லி ஃபிட் பும்ரா இஸ் வாட் இந்தியா நீட்ஸ் அட் த ஐசிசி ஈவன், எஸ்பெஷலி அட் ஹோம். இங்க கேரி பண்றது வேற யாருமே கிடையாது. உங்களுக்கு வந்து ஹர்ஷித் ராணா, முகமது ஷமி, முகமது சிராஜ், இல்ல வந்து ஹர்ஷ்தீப் சிங், பிரசித் கிருஷ்ணா, நீ எல்லாரையும் அந்த ஒரு பக்கம் வச்சிருங்க. இந்த பிசிக்கல் பேலன்ஸ்ல ஒரு பக்கம் வச்சிருங்க. யாரெல்லாம் ஃபாஸ்ட் பவுலிங் கண்டென்ட் எல்லாரையும் ஒரு பக்கம் வச்சிருங்க. இந்த பக்கம் பும்ரான்னு வைங்க. இங்க 100 பேர் சேர்த்தாலும் இங்க ஒருத்தர் வரவே வராது. ஒன்ஸ் இன் அ ஜெனரேஷன், ஒன்ஸ் தான் அவர் பும்ரா. ஓகே ரைட். அண்ட் கடைசியா ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டு முடிக்கணும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு நாளைக்கே T20 வேர்ல்டு கப்கான ஸ்குவாட் கிட்டத்தட்ட நமக்கு தெரிய வரும் அப்படின்ற மாதிரியான சில தகவல்லாம் வெளியாயிட்டு இருக்குது. இந்த டீம் இருக்குல்ல, இந்த ஒரு ஸ்குவாட், இந்த சீரீஸ்ல ஆடின ஸ்குவாட்ல நீங்க எதுவும் சேஞ்சஸ் பண்ணுவீங்களா இந்தியன் டீம்ல?
See, இந்த இந்த இந்தியன் கிரிக்கெட் டீம் இஸ் க்ளோஸ் டு பெர்ஃபெக்ஷன். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து அக்ஷர் பட்டேல் உள்ள வந்துருவாரு. அடுத்து வந்து இந்த சைடு வந்து குல்தீப் யாதவ் உள்ள வந்துருவாரு. ஸோ இந்த 2 பேர் ஆப்ஷன் கிடைச்சா பிரச்சனையே கிடையாது. அண்ட் ஜிதேஷ் சர்மா கேன் ஸ்டே அவுட். சஞ்சு சாம்சனே ஆஸ் எ கீப்பரா உள்ள கன்டினியூ பண்ணா ஜிதேஷ் சர்மா கேன் ஸ்டே அவுட். ஏன்னா நல்ல ஃபினிஷர் தான் எல்லாமே இருக்கிறது. பட் இந்த சர்வீஸ் தேவையே கிடையாது. போலிங் வைஸ் டு ஒன் எக்ஸ்டென்ட் ஐ வுட் சே ஹர்ஷித் ராணா உள்ள கொண்டு வர சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஹர்ஷித் ராணா வந்து அந்த ஒரு அந்த ஒரு ஸ்கிட்டியா வந்து நியூ பால்ல வந்து அந்த போடுறதுல கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் இருக்காரு. நம்ம தரம்ஷாலா அந்த மேட்ச்லயே பார்த்தோம். இந்த ஸ்கிட்டி பால வந்து டக்குன்னு அந்த பால் சர்ன்னு அந்த உள்ள விடுறதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து விடுறதுல வந்து எக்ஸ்பர்ட்டா இருக்கிறாரு. ரன்ஸ் போனாலும் நியூ பால்ல அவரை முடிச்சிடணும். ஓல்ட் பால்ல வந்து வச்சிருக்க கூடாது, டெத்ல வச்சிருக்க கூடாது. பவர் பிளேல முடிச்சிட்டு இருக்கணும். அவரை உள்ள ஆட் பண்ணுவாங்க. ரிங்கு சிங் உள்ள வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். பட் அவரை உள்ள அந்த காட்டவே மாட்டாங்க. ஷபாஸ் அகமதுலாம் உள்ள வந்தாரு, ஃபீலிங் வந்தாரு. ரிங்கு சிங் ஏன் எடுக்காம இருக்காங்கன்னு தெரியல. ரிங்கு சிங் இஸ் அண்ட் ஃபினிஷர். ஒரு சிவம் டூபே இருக்கும்போது கூட இன்னொரு 6 ஹிட்டர் மாதிரி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். மை ஐடியல் 15 would be like the same one. வெளில போன அந்த 2 பேர் உள்ள ஆட் பண்ணியிருந்தா அந்த 15 கரெக்டா இருக்கும். உங்களுக்கு வந்து பேர் என்ன, அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் எக்ஸ்ட்ரா இருக்காங்க. அண்ட் நீங்க இருக்க அதே ஆடின அந்த வாஷிங்டன் சுந்தர் எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் வச்சுக்கலாம். உங்களுக்கு அந்த ஸ்பின் போலிங் ஆப்ஷன் வச்சுக்கலாம். சப்கான்டினென்ட் மேட்ச் ஸ்பின்னர் ஒரு ஆள் இருக்கிறது நம்ம தப்பே கிடையாது. என்னதான் அவர் வந்து ரைட் ஆர்ம் இதுவானாலும் விக்கெட் எடுக்கலாம்னு போனாலும் அந்த ஒரு 4 ஓவர் ஒரு 8 ரன் ஒரு 7 ரன் ஒரு எக்கானமில முடிக்கிற ஒரு bowler தேவை. விக்கெட் அமௌண்ட்ஸ் இல்லைனாலும் டப்பு டப்புன்னு அந்த ஸ்க்ரூ அப்ளை பண்ற ஒரு ஆள் வந்து தேவை. ஸோ ஐ பி ஃபைன் வித் த சேம் டீம் எக்ஸப்ட் கில் உள்ள இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஷாம். உங்களோட நேரத்துக்கும் உங்களோட கருத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி லியோ.